யூடியூப் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களை நம்ம ஏற்கனவே தாய் திரவம் வேஸ்ட் டீகம்போசர் தயார் பண்ணி வச்சுக்கிறோம், WDC. அதை இப்போ நம்ம அதிகப்படுத்துகிறோம். நம்மளோட தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நாட்டு பசுமாடு இல்லை, உடனடியாக நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா உடனே நாம் பக்கத்தில் யார்கிட்டையாவது நண்பர்கள்ட்ட மாடு இருந்தால் ஹோமியோ சாணம் வாங்கி பயன்படுத்தலாம். அப்படியே வாங்கி பயன்படுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேஸ்ட் டீகம்போசரை வாங்கி உரமாக பயன்படுத்தலாம். இந்த வேஸ்ட் டீகம்போசர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள், பார்க்காதீங்க. அதுக்குண்டான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற 100 லிட்டர் தாய் திரவம் அதை இப்போ 20 லிட்டராக பிரித்து ஒரு 2-3 பேரலில் தயார் பண்ணுறோம். இங்கே ஒரு பேரல் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பேரல் வச்சுருக்கோம். இதில் 150 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வெறுமனே சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும், குளோரின் கலக்காத. நம்ம தோட்டத்தில் போர்வெல்லோ கிணறு பாசனம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கணும், சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியில் இது 150 லிட்டர் 200 லிட்டர் பேரல், 150 லிட்டர் தண்ணி. இந்த வேஸ்ட் டீகம்போசர் டெவலப் ஆகிறதுக்காக 2 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, ரசாயனம் கலக்காத வெல்லம் வேணும். ரசாயனம் கலக்காத வெள்ளங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலை தான். நாட்டு சர்க்கரை வேணுன்னா தேடி நண்பர்கள்ட்ட பிடிச்சிக்கலாம். கருப்பட்டி விலை கூடுதலாக இருக்கும், அதனால் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறது நல்லது. இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து கலக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை இங்கே தோட்டத்தில் செட்டது இல்லாதனால கிணத்துக்குள்ளே மோட்டார் ஹோம்குள்ளே தான் வச்சுருக்கோம். 5 டப்பா இங்கே இங்கே தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதில் 2 கிலோ எடுத்துக்கலாம். உள்ள மீனை வச்சுருக்கேன். ஏன்னா தோட்டத்தில் பக்கத்தில் நாய் இருக்குது, பெருக்கான், எலி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மீன் அமிலத்தை சாப்பிட்றோம், அதனால் பாதுகாப்பாக வேணுங்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இது ஒரு டப்பா போட்ட அப்படின்னா பெயிண்ட் டப்பாவில் 1 கிலோ அளந்து பார்த்துட்டேன். 200 லிட்டருக்கு 2 கிலோ வேணும் சர்க்கரை. ஓகே, நம்ம ஒரு பேரலுக்கு உண்டான அளவு 2 கிலோ எடுத்துட்டோம். மறுபடியும் மூடி வச்சிடலாம், லாக் போட்டிக்கலாம். மறுபடியும் இந்த கரைச்சி ஊத்தா சர்க்கரையா, நாட்டு சர்க்கரை. நல்லா பிடிச்சிக்கோ போன. இருக்கிறது ஒரே ஒரு ஓட்ட போகணும். ஓகே, கரைச்சாச்சு. இப்போ பேரல் தண்ணியில் சேர்த்துறோம். நம்ம இதுலேருந்து தான் தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா 150 லிட்டர் ஊற்றிட்டோம், 20 லிட்டர் வேஸ்ட் டீகம்போஸ் ஊற்றுனோம்னா ஃபுல்லாயிரும். நான் வெளியிலேருந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனோம்னா அப்புறம் பேரல் பிடிக்காது. சரி, போட்டாச்சு. நம்ம வேஸ்ட் டீகம்போஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாஸ் பண்ணி
இப்போ இது பார்த்தீங்கன்னா 8வது நாள் மத்தியானம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நுரைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு புளிச்ச வாடை வரும். அப்புறம் 2வது உள்ள காய வச்சு கேட்டால் ஒரு சவுண்டு வரும். இதெல்லாம் வந்தது அப்படின்னா நமக்கு வேஸ்ட் டீகம்போசர் நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதிலிருந்து நம்ம 20 லிட்டர் எடுத்து நம்ம சக்கரை கலக்கி வச்சுருக்கிற தண்ணியோட 20 லிட்டர் எடுத்து நம்ம அதுக்கு மாற்றுறோம். அதுக்கு முன்னால் நல்லா கலக்கணும். கலக்கிறதுக்கு முன்னால் குச்சியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். நல்லா பிடிச்சிட்டு பாருங்க, கலர் என்ன மாதிரி மாறிடுச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தது, நல்லா பால் மாதிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு. நல்லா புளிச்ச வாசம் வரும். இது வந்து நம்ம டாய் திரவமாக எடுத்து இதுலேருந்து மாற்றி அதில் பயன்படுத்தலாம். சரி, இப்போ கலக்கியாச்சு. இதிலிருந்து நாம் வந்து 20 லிட்டர் எடுக்கணும். நாம் எடுக்கக்கூடிய பாத்திரம் குடம் எதாக இருந்தால் சுத்தமாக இருக்கணும். இது பார்த்தீங்களா 10 லிட்டர் குடம், தெரியுதா? 10 லிட்டர் குடம். இதில் 2 குடம் நம்ம இதிலேருந்து எடுத்து அதுக்கு மாற்றுறோம். ஓகே, நாம் 10 லிட்டர் எடுத்துட்டோம். இது அங்கே மாற்றுறோம். இன்னொரு 10 லிட்டர் எடுக்கணும். ஆஃப் பண்ணி அடுத்து 10 லிட்டர். சரிங்களா? இப்போ வந்து 200 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா கலக்கணும். இது வந்து 2ஆம் நிலை திரவம். முன்ன தயாரிச்சது தாய் திரவம். தாய் திரவத்திலேருந்து இப்போ 2ஆம் நிலை திரவத்தை எடுத்து இப்போ தயார் பண்ணுறோம். இது 7 நாள் இப்படி காலை மாலை 2 நேரமே நல்லா கலக்கிவிட்டு உள்ளே எதுவும் பூச்சி போகாமல் ஒரு வலையை வச்சு கட்டி மேலே ஒரு கோணிப்பை அல்லது ஏதோ ஒன்று வச்சு மூடி வச்சிடணும், மழை பெஞ்சால் நனையாமல். அதே மாதிரி வெயில் அடிக்காத அளவுக்கு நிழல் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு காலை மாலை 2 நேரம் கலக்கி வந்தோம்னா 7வது நாள் அல்லது 8வது நாள் வந்து நமக்கு 200 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசர் கிடச்சிரும். இது அப்படியே வயலுக்கு பாசன நீரில் திறந்து உள்ள ஒரு டைமுக்கு வந்து 200 லிட்டர் போகுது பயன்படுத்துறதுக்கு. இப்போ வந்து என்ன வச்சு நின்று வச்சா நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு நுரை எதுவுமே தெரில. கலர் பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய கலர், நாட்டு சர்க்கரையினுடைய கலர் மட்டும் தான் தெரியுது. இது ஒவ்வொரு நாளும் தினசரி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தினசரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா வலை, கொசு வலை. இதுக்கு மேலே சாக்கு, இதெல்லாம் சுத்தமான சாக்கு தான், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட்டி வச்சிடணும், வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா கட்டி வச்சிடணும். ஓகே, இப்போ ஒரு பேரல் 200 லிட்டர் தயார். இதில் நம்ம நிறையா சொல்யூஷன் தயார் பண்ணலாம். இது ஒன்று எப்படி தயார் பண்ணுறாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். பேரலுக்கு எடுக்கிறோம். அடுத்து இன்னொரு லிட்டர் 200 லிட்டர் தயார் பண்ணுறோம். இங்கேருந்து காட்டு, இங்கேருந்து ஸ்பீடு. எதுக்கு நான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்போ 20 லிட்டர் வேஸ்ட் டீகம்போசர் இதில் கலந்தாச்சு. தாய் திரவத்தை இனி வந்து இதுக்கு 2 கிலோ நாட்டு சக்கரை சேர்த்தணும். இப்போ 2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்து வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து தண்ணி எடுக்க முடியாது, டப்பா உள்ளே போடக்கூடாது. ஏன்னா நான் முன்னையே வந்து வேஸ்ட் டீகம்போசர் கலந்துட்ட தாய் திரவத்தை, அதனால் 2 லிட்டர் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ கரைசலாம் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ சேர்த்தியாச்சு. எல்லாம் சேர்த்துனாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேப் இருக்குது. 150 லிட்டர் குறைவாக தான் நம்ம ஊற்றி இருந்திருப்போம். அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் தண்ணி. இல்லையா இதெல்லாம் காட்டு வெயிலாக காட்டு. இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒயிட்டாக இருக்குது. அது ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, தண்ணி மாதிரி தான் அந்த கண்ணாடியாட்டு இருக்குது. இதை நல்லா கலக்கணும். நாட்டு சர்க்கரையினுடைய நிறத்துக்கு இருக்குது தண்ணி, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து வலையை போட்டு கட்டலாம். அதுக்கு மேலே சாக்கு. சணல் போயிருக்கு. கொண்டு இல்லையா? ஓகே, இந்த சணல் கயிறு போட்டு கட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் வெயில் இருக்குது, இது மாதிரி வைக்கக்கூடாது. சாக்கை போட்டு கட்டிட்டு இதுக்கு வந்து தென்னம்பட்டையை வச்சு நிழல் பண்ணணும். வெயில் இருந்தால் ரொம்ப பாதிக்கும், நுண்ணுயிரினுடைய பெருக்கம் ரொம்ப குறைவாயிரும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தென்னம்பட்டை நிழல் செய்யணும். இப்போ அங்கே ஒரு பேரல் வச்சுருக்கோம், அதில் ஒரு 200 லிட்டர் தயாராக இருக்குது, இதில் ஒரு 200 லிட்டர் தயாராக இருக்குது. இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒன்றை வந்து டைரெக்டாக அப்படியே தண்ணியில் விட்டுடலாம். இன்னொன்றில் வந்து புண்ணாக்குகள், பயிர் வகைகள் இதெல்லாம் போட்டு கலந்து நுண்ணூட்ட சத்துக்கள் தயார் பண்ணுறதுக்காக ஒரு 200 லிட்டர் வச்சுருக்கோம். ஒரு 7 நாளில் இந்த 2 தயாரான உடனே 200 லிட்டர் வந்து அப்படியே தண்ணியில் பாசனத்தில் விட்டுருவோம், வேறு எதுவும் கலக்காமல். இந்த 200 லிட்டரில் வந்து நாம் புண்ணாக்கு, பயிர் வகையெல்லாம் கலந்து நுண்ணூட்ட கலவையாக தயாரித்து அதுக்கப்புறம் விடலாம்.